ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டேட்டஸ் வீடியோஸில் வந்து பேக்ரவுண்ட் மூவ் ஆகும், அப்புறம் நம்ம பிக்சர்லாம் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மோஷனோடு எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கைன்மாஸ்டரில் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் தனியாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப். அதில் வந்து நல்லா ஹெச்டி பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பிஎன்ஜி பேக்ரவுண்டு சர்ச் பண்ணுங்கள். அப்போ எக்கச்சக்கமான இமேஜஸ் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களா இருந்தால் இதில் எக்கச்சக்கமான இமேஜ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இமேஜ் டெவலப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்மக்குள்ளே இமேஜில் நம்ம பிக்சரை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படி ஏதாவது வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே போனதும் எடிட்டிய ஃபோட்டோன்னு கேட்கும், கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா கட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும். அப்படியே நம்மளாக செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பர்சன்ட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துரும். ஸோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் சேவ் டு கேலரி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் இமேஜும் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஃபோட்டோவும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கைன்மாஸ்டரில் இதுக்கு எப்படி அனிமேஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் 6:9 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேரெக்டாக இது மீடியாக்குள்ளே போயிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ செகண்டுக்கு அந்த வீடியோ வேணுமோ அவ்வளோ செகண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியோக்குள்ளே போய்க்கோங்க. நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிட்டு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இமேஜை வந்து கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் விட்டு போகாமல் கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு கீ சிம்பிள் இருக்கும். அந்த கீ சிம்பிளை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் அந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணலாம். அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மூவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி இந்த இமேஜ் எல்லாம் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து லேயர் போய்க்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்க இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே எத்தனை செகண்ட் வச்சுருக்கோமோ அத்தனை செகண்டுக்கு இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை பண்ண மாதிரி இதையும் சைடில் கீ சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகணுமோ அவ்வளோக்கு ட்ராக் பண்ணி வச்சுட்டு நம்ம இமேஜ் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு மறுபடியும் கீ சிம்பிளை கொடுத்து மறுபடியும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட்லேயும் மூவ் ஆகும். ஸோ இது எப்படி செட் பண்ணுறீங்கன்னா, ரெண்டும் ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகணும். அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லேயர் டச் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு லிரிக்கல் மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சாங் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றுற மாதிரி வச்சு ஃபாண்ட் ஸ்டைல் அதிலே கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஏ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதிலே இருக்க எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை வச்சு அனிமேஷன் கொடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து இது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.